The last topic of the fourth unit, graph, is applications of graphs. Applications of graphs அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து some 8 applications கொடுத்துருப்பாங்க. In circuit networks, points in connection வந்து பார்த்தீங்கன்னா vertices ஆகும், அந்த காம்பனண்ட் wires வந்து பார்த்தீங்கன்னா edges ஆகும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம ஸ்டார்டிங்லேயே கிராஃபோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா, ஒரு சர்க்யூட் டயக்ராம், தட் இஸ் ஆக்சுவலி அ அப்ளிகேஷன். அதே மாதிரி நம்ம டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் எடுத்திங்கன்னா அந்த வேரியஸ் ஸ்டேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெர்டிசஸ் ஆகும். அந்த எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்ஸ், இட் மே பி அ ரயில் ரூட் ஆர் இட் மே பி அ பஸ் ரூட் ஆர் இட் மே பி அன் ஏர் ரூட், எனிதிங் தட் இஸ் அன் எட்ஜஸ். சிமிலர்லி மேப் வரைஞ்சிருக்காங்க இல்லையா, மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ஸு ரீஜியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெர்டிசஸ், அட்ஜசன்சி ரிலேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ரோக்ராம் ஃப்ளோ அனாலிசிஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொசீஜர்ஸ் ஆர் மாடியூல்ஸ் எல்லாம் வந்து வெர்டிசஸ். அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கால் பண்ணுவோம் இல்லையா, ஃபங்க்ஷன் கால்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கால் பண்ணுறது வந்து வி ஜென்ரலி கால் இட் அஸ் அன் எட்ஜஸ். ஃப்ளோ சார்ட் அது கண்ட்ரோல் ஃப்ளோ கிராஃப்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இட் இஸ் லைக் அன் நோட் அண்ட் எட்ஜஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம்ஸ், அதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது. The nodes are represented as states and the edges represent the legal moves from one state to another. அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டேட்னா ஒரு கண்டிஷன்லேருந்து இன்னொரு கண்டிஷனாக மாறுறது. சிமிலர்லி ஃபார் ஆக்டிவிட்டி நெட்வொர்க் டயக்ராம்ஸ்லாம் வரைகிறதுக்கும் உங்களுக்கு இந்த கிராஃப் தான் வந்து அப்ளிகேஷன். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் 2 மார்க் கொஷனில் கேட்பாங்க. சம் 4 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா 2 மார்க்கில் கேட்டால் இட் இஸ் எனஃப் டு எக்ஸ்பிளைன். இதில் ஜென்ரலாக அப்ளிகேஷன்ஸில் வந்து இதெல்லாம் அதனோட அப்ளிகேஷன்ஸ் கேட்டகரியில் தான் வரும். பட் ப்ரீவியஸ் ரெகுலேஷனில் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருப்பாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாம். பட் இந்த டைமில் ஜென்ரலாக அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ் அப்படின்னு கொடுத்ததுனால வி கேனாட் கம் டு எனி கன்க்ளூஷன். ஸோ அதனால் நம்ம பெட்டர் எல்லாமே பார்த்து வச்சுக்கிறது தான் நம்ம சேஃப். ஏன்னா எப்படி எதை கேட்பாங்க நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. ஸோ இதில் அப்ளிகேஷன்ஸ் கேட்டால் இவ்வளோ தான் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீன்னு கேட்கலாம், அல்லது ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதத்துலேருந்து கேள்வி கேட்கலாம். மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ, இதை நம்ம we are going to discuss in the next coming sections. மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ, ஃபைனலி ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம். ரெண்டுலேயுமே வந்து ரெண்டு டைப் இருக்குது. மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயில் க்ரூஸ்கல்ஸ் அல்காரிதம், ப்ரிம்ஸ் அல்காரிதத்தை வச்சு we can implement the minimum spanning tree. சிமிலர்லி ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதத்துக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ளாய்ட்ஸ் அல்காரிதம்னு ஒன்று இருக்குது, டிஜிக்ஸ்ட்ரா அல்காரிதம்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டு அல்காரிதம் யூஸ் பண்ணி we can achieve the shortest path. இதில் ஃப்ளாய்ட்ஸ் அல்லது ஃப்ளாய்டு வார்ஷல் அல்காரிதத்தோட அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் பேர் ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கிறது. டிஜிக்ஸ்ட்ரா அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத். ஃப்ரம் த நேம் யூ மே கெஸ் சம்திங். ஆல் பேர் ஷார்ட்டஸ்ட் பாத்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக்ஸ் தம் 3 cities இருக்குதுன்னு வச்சுக்கலேன். ஆல் பேர் அப்படின்னா என்ன, சிட்டி 1 to city 2, சப்போஸ் சிட்டி 1 city 2 city 3ன்னு வச்சுக்கோ. ஆல் பேர்னா என்ன, 1லேருந்து 2 1லேருந்து 3, அதே மாதிரி 2லேருந்து 3 2லேருந்து 1, 3லேருந்து 1 3லேருந்து 2, இதுதான் ஆல் பேர். எல்லா பேர்லேயும் வந்து வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து ஆல் பேர் ஷார்ட்டஸ்ட் பாத். இதே சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத்னா இதே மாதிரி ஒரு கிராஃபு, என்னோடய சோர்ஸ் வந்து 1 தான் என்னோடய சோர்ஸ் அப்படின்னு நான் இமேஜின் பண்ணிக்கிறேன். 1லேருந்து மீதி எல்லா சிட்டிக்கும் வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் பாத்னு கண்டுபிடிக்கிறது வந்து சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத். அதாவது இந்த 1லேருந்து 2க்கு வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் பாத், 1லேருந்து 3க்கு வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் பாத், இவ்வளோ தான். ஸோ திஸ் இஸ் வி கால் இட் ஆஸ் அன் சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு டிஜிக்ஸ்ட்ரா அல்காரிதம் யூஸ் ஆகும். ஆல் பேர் ஷார்ட்டஸ்ட் பாத்துக்கு எய்தர் ஃப்ளாய்ட்ஸ் அல்காரிதம் அல்லது ஃப்ளாய்டு வார்ஷல்ஸ் அல்காரிதம் அப்படின்னு ரெண்டுமே ஒரே அல்காரிதம் தான், த நேம் இஸ் டிஃப்ரெண்ட். இதே மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ்கல்ஸ் அல்காரிதம்ங்கிறது வந்து எட்ஜ் பேஸ்ட் அல்காரிதம்ங்கிறாங்க, ப்ரிம்ஸ் அல்காரிதத்தை வந்து நோட் பேஸ்ட் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறது நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு மினிமம் ஸ்பேனிங் ட்ரீனா என்ன, வாட் இஸ் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. ஸோ இதில் இந்த மினிமம் பற்றி விட்டுருவோம். ஸ்பேனிங் ட்ரீனா முதல்ல என்ன. நான் கிராஃப் எடுக்க ஆரம்பித்தப்பே கிராஃப் டெர்மினாலஜிஸில் வந்து கோட் திஸ் நேம் ஸ்பேனிங் ட்ரீ. எ ட்ரீ விச் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் எ கிராஃப் யூஸிங் த எட்ஜஸ் தட் கனெக்ட் ஆல் த வெர்டிசஸ் ஆஃப் ஜி இஸ் கால்டு ஸ்பேனிங் ட்ரீ அப்படிங்கிறாங்க. அதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா என்னென்னா, ட்ரீ விச் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் தி கிராஃப் வித் ஆல் த வெர்டிசஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்பேனிங் ட்ரீன்னு சொல்லலாம். ஈஸியாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ஐ ஜஸ்ட் ட்ரா திஸ் டயக்ராம். This is a graph. You just imagine this is your graph.
இப்போ I am going to construct a tree with all the nodes of the graph with selective edges is called spanning tree. ரொம்ப சிம்பிள். இப்போ பார்த்தா எல்லா நோட்ஸும் இருக்கணும், பட் ஃபியூ எட்ஜஸை மட்டும் நான் சூஸ் பண்ணிக்குவேன். அது பட் எல்லா நோட்ஸும் கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி. இப்போ இதில் என்னாச்சு, 3 nodes. I remove one edge, I got this tree. This is a tree, this is a graph. ஏன்னா க்ளோஸ்டு பார்த்துருந்தா கிராஃபு, க்ளோஸ்டு பார்த்து இல்லைன்னா ட்ரீன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ this is a tree which is derived from this graph. So this is a spanning tree. Similarly, இப்போ நீங்கள் இப்படியும் வரையலாம். இப்போ the same 3 nodes with these 2 edges select பண்ணிட்டு இந்த எட்ஜ் இல்லாமல் நான் இதை வரைஞ்சுன்னு வச்சுக்கோங்க. This is also one of the spanning tree. Once again very similar. இப்போ இந்த மாதிரி 3 நோடு இருக்குது. இப்போ இந்த எட்ஜ் 2 சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. This is a tree. So this is once again it is a spanning tree. ஸோ அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் கிராஃபுக்கு how many possible spanning treesன்னு பார்த்தீங்கன்னா this is 1, this is 2 and this is 3. ஸோ அப்போ இது என்ன பண்ணியிருக்கு, a tree formed from a graph using the edges that connect all the vertices of G. எல்லா vertices Gயில் இருக்கிற எல்லா verticesையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி எட்ஜஸை சூஸ் பண்ணி நான் ஒரு ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்னா தட் ட்ரீக்கு பேர் தான் வந்து ஸ்பேனிங் ட்ரீன்னு சொல்கிறான். அந்த ஸ்பேனிங் ட்ரீயில் எந்த ஸ்பேனிங் ட்ரீயோட வெயிட் வந்து மினிமமாக இருக்குதோ அதுக்கு பேர் தான் வந்து மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. மினிமம் அப்படின்னா நமக்கு தெரியும் லோயஸ்ட். இன்கேஸ் இஃப் யூ இமேஜின் இந்த எட்ஜோட வெயிட் வந்து 1, இந்த எட்ஜோட வெயிட் வந்து 2, இந்த எட்ஜ் வந்து 3. இட் இஸ் எ வெயிட் கிராஃப். கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு எட்ஜுக்கும் சம் வெயிட் அட்டாச் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து வெயிட் கிராஃப்னு சொல்லுவாங்க. வெயிட்டே அட்டாச் பண்ணாமல் இருந்தால் அது அன்வெயிட் கிராஃப்னு சொல்லுவாங்க. எப்படி டைரக்டட் கிராஃப் அன்டைரக்டட் கிராஃப்னு 2 இருக்குதோ, சிமிலர்லி வெயிட் கிராஃப் அன்வெயிட் கிராஃப் அப்படின்னு 2 சொல்லலாம். இப்போ இந்த ஸ்பேனிங் ட்ரீயோட இப்போ வெயிட் என்ன, இப்போ இந்த எட்ஜுக்கு வந்து வெயிட் 1, இந்த எட்ஜுக்கு வந்து 2. அப்போ வாட் இஸ் த வெயிட் ஆஃப் திஸ் ஸ்பேனிங் ட்ரீ? ஒன்லி 3. What is the weight of this spanning tree? இப்போ இது வந்து 1, இது வந்து 3. So what is the weight? It is 4. So what is the weight of this tree? This is 2, this is 3. So totally 5. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேனிங் ட்ரீயோட வெயிட் 3, இந்த ஸ்பேனிங் ட்ரீயோட வெயிட் 4, இந்த ஸ்பேனிங் ட்ரீயோட வெயிட் 5. Which means this tree is called minimum spanning tree. The spanning tree with the minimum weight அல்லது lowest total cost. இப்போ இந்த மாதிரி ஸ்பேனிங் ட்ரீயை மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயை நான் டிரைவ் பண்ணுறதுக்கு ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் கிராஃப் இஃப் ஐ வாண்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் தி மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ வி ஹாவ் 2 அல்காரிதம்ஸ் ஆர் தேர். ஒன்று வந்து க்ரூஸ்கல்ஸ் அல்காரிதம், இன்னொன்று வந்து பிரிம்ஸ் அல்காரிதம். அதுதான் சொன்னேன், இது வந்து க்ரூஸ்கல்ஸ் அல்காரிதம் வந்து எட்ஜ் பேஸ்ட் அல்காரிதம், பிரிம்ஸ் வந்து நோட் பேஸ்ட் அல்காரிதம். அதாவது இந்த அல்காரிதம் வந்து இந்த எட்ஜை யூஸ் பண்ணி நான் டிரைவ் பண்ணணுன்னா அது வந்து க்ரூஸ்கல்ஸ் அல்காரிதம். நோட ரெஃபரன்ஸாக வச்சு இஃப் ஐ ஃபைண்ட் அவுட் தி மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ விச் இஸ் கால்டு பிரிம்ஸ் அல்காரிதம். நோ வி see an example. இப்போ ஃபஸ்ட்டு க்ரூஸ்கல்ஸ் அல்காரிதம் அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி இட் இஸ் ஒர்க் வித் எட்ஜஸ் ரேதர் தேன் தி நோட்ஸ். இதில் நம்ம எப்படி இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா எட்ஜஸையும் சார்ட் பண்ணிடுவோம். வெயிட் வைஸ் வந்து முதல்ல சார்ட்டிங் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணணும், ஒவ்வொரு எட்ஜாக நான் சூஸ் பண்ணிக்கிட்டே வருவேன். in such a way that do not generate a cycle. சைக்கிள் மட்டும் க்ரியேட் ஆகாத மாதிரி ஒவ்வொரு எட்ஜாக நான் சூஸ் பண்ணிக்கிட்டே வந்தேன்னு வச்சுக்குவேன். அப்போ என்ன ஆகும், ஃபைனலி we can get the minimum spanning tree. ஸோ நம்ம முன்ன சொன்ன அதே எக்ஸாம்பிள். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்குது, இதுக்கு நான் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ கண்டுபிடிக்கணும். இப்போ இது 1, இது 2, இது 3. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து முதல்ல சார்ட்டிங் ஆர்டரில் எழுதிக்கிறேன் எல்லா எட்ஜஸும் வித் வெயிட். ஸோ அப்போ ஃபஸ்ட் என்ன இது, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்டு, இது வந்து தேர்டு. இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு லோயஸ்ட்டாக இருக்கிற ஃபஸ்ட்டு இந்த எட்ஜை சூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஆன்சர். அடுத்த லோயஸ்ட் என்ன, இதை சூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ இப்போ என்னாச்சு, எல்லா நோடும் இப்போ கனெக்ட் ஆகிடுச்சா. அப்போ திஸ் இஸ் மை மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயா. வை, பிகாஸ் 1 + 2 it is 3. ஸோ திஸ் இஸ் த வே. ஸோ இட் இஸ் அன் எட்ஜ் பேஸ்ட் அல்காரிதம். ஈச் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன், எட்ஜை சூஸ் பண்ண போகிறேன். பட் இதே பிரிம்ஸ் அல்காரிதத்தில் தான் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம ஒரு நோடை செலக்ட் பண்ணுவோம். நோ வி see how to solve the problem பாருங்கள். இப்போ திஸ் இஸ் மை அன்டைரக்டட் வெயிட் கிராஃப். டைரக்ஷனே இல்லை, ஒவ்வொரு எட்ஜுக்கும் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து அன்டைரக்டட் வெயிட் கிராஃப். இது டைரக்டட் கிராஃபுக்கும் கண்டுபிடிக்கலாம், அன்டைரக்டட் கிராஃபுக்கும் கண்டுபிடிக்கலாம். பட் வெயிட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வெயிட் இல்லைன்னா என்னால் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீன்னு சொல்ல முடியாது.
இப்போ வெயிட்டே அட்டாச் பண்ணலேன்னு வச்சுக்குவேன், நம்ம ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தோம் இல்லையா, ஒரு கிராஃப்லேருந்து 3 ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அப்போ வெயிட்டே அட்டாச் பண்ணலைன்னா 3மே மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ தான். ஸோ வெயிட் இருந்தால் தான் ஐ கேன் சே திஸ் இஸ் மினிமம், திஸ் இஸ் மேக்ஸிமம் சொல்ல முடியும். மேபி சம்டைம்ஸ் மோர் தேன் ஒன் ஸ்பேனிங் ட்ரீ மே ஆல்சோ ஹேவ் த சேம் வெயிட் கூட வரலாம், மினிமம் வெயிட்டே கூட வரலாம். அப்போ அது ரெண்டுமே மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ தான். இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் திங் என்னென்னா இந்த டேபிள் தான். கொடுத்துருக்கிற கிராஃபுக்கு என்ன பண்ணணும், we have to construct this table. வெரி சிம்பிள், இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை. இது வந்து ஒரே டேபிள் தான், நான் லென்த்தியாக போகுங்கிறதுனால ஐ ஜஸ்ட் 2 டேபிளாக போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். இல்லாட்டி நீ ஒரே டேபிளாக கூட லென்த்தியாக வரைஞ்சிக்கலாம். ஸோ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, முன்ன சொன்னதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், எட்ஜோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் நம்ம வச்சுருக்கணும். சார்ட் த எட்ஜஸ் பை இன்க்ரீஸிங் ஆர்டர்னால் என்ன, சின்னதுலேருந்து பெருசு. அப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா இருக்கலே சின்ன எட்ஜ் அது டிக்கும் ஈக்கும் நடுவில் இருக்கிறது தான் சின்ன எட்ஜ். ஸோ அதை ஃபஸ்ட்டு எட்ஜாக வச்சுருக்கேன். அடுத்து மீதி இருக்கல எது மினிமம் இருக்குது, 2 இருக்குது. ஸோ எது டிக்கும் ஜிக்கும் நடுவில் 2. ஸோ சிமிலர்லி என்ன பண்ணுறேன், இப்போ 3 வந்து ஒரு 3-4 எட்ஜுக்கு 3 தான் வெயிட் இருக்குது. ஸோ இதுவும் 3 தான், இதுவும் 3 தான், இதுவும் 3 தான், இதுவும் 3. ஸோ அந்த எல்லா எட்ஜையுமே நான் எழுதிடணும். இது எப்படி சார் சிஎஃப்ங்கிறது கரெக்டாக எஃப்சிங்கிறது கரெக்டாக அப்படின்னா, நான் முன்னே அப்படி சொன்ன அதே தான். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுதான் ரூல்ஸ்னு கிடையாது. பிகாஸ் இட் இஸ் அன் அன்டைரக்டட் கிராஃப். ஜிஹெச்னாலும் ஒன்று தான், ஹெச்ஜினாலும் ஒன்று தான். பட்டு நாம் எழுதும்போது ஆல்ஃபபெட்டிக்கலி எழுதுறது ப்ரிஃபரபிளி குட். இப்போ டிஇ இருக்குது, இடின்னு எழுதலாமா டிஇ எழுதலாமா, ரெண்டுமே கரெக்டு தான். பட் ஜென்ரலாக நாம் ஒரு ரூல்ஸ் வச்சுக்குவோம், ஆல்ஃபபெட்டிக்கலி எழுதிக்குவோம். டிக்கு அப்புறம் தானே இ வருது. ஸோ அதனால் டிஇ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சார்ட்டிங் ஆர்டரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எட்ஜஸை முதல்ல சூஸ் பண்ணிடணும். இதுக்கப்புறம் நம்மளோட வேலை என்னென்னா, ஒவ்வொரு எட்ஜாக சூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். சச் அ வே தட் சைக்கிள் ஃபார்ம் ஆகிடக்கூடாது. ஏன் சைக்கிள் ஃபார்ம் ஆகக்கூடாது, ஏன்னா சைக்கிள் ஃபார்ம் ஆகிட்டால் அது கிராஃபு. நம்மளோட இப்போ அப்ஜெக்டிவ் என்ன, இருக்கிற கிராஃப்லேருந்து ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் நம்மளோட மோட்டிவ். அப்போ ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா இட் ஷுட் நாட் ஃபார்ம் எனி சைக்கிள். அப்போ நான் ஒவ்வொரு எட்ஜாக சூஸ் பண்ணிக்கிட்டே வரேன், சைக்கிள் ஃபார்ம் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். சரி, இது எது வரைக்கும் சார் கொண்டு போகணும், எல்லா எட்ஜையுமே நான் இந்த எட்ஜ் வரைக்குமே போயிடணுமா சார் அப்படின்னா, ஒன்ஸ் இங்கே இருக்கிற எல்லா நோடும் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம ப்ராப்ளம் முடிஞ்சுது. இப்போ இதில் மொத்தம் எத்தனை நோடு இருக்குது, 4 + 4 8 நோட்ஸ் இருக்கா. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகும்னா, ஆல் 8 நோட்ஸ் கெட் கனெக்டட். ஒன்ஸ் கனெக்டட் வி டோன்ட் கோ ஃபார் ஃபர்தர். ஏன்னா நம்ம அப்ஜெக்டிவ் என்ன, எல்லா நோட்ஸும் ஃபியூ எட்ஜஸை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கணும். அது வந்து சைக்கிளாக ஃபார்ம் ஆகிருக்கக்கூடாது, இவ்வளோ தான். ஸோ இப்போ வாட் இஸ் அவர் ஃபஸ்ட்டு ஸ்டெப், இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு வச்சுட்டோம். வாட் இஸ் அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப், செலக்ட் டி, இ. இதை சூஸ் பண்ணிடுறோம். சூஸ் பண்ணுறேன், அப்போ இது ரெண்டும் கனெக்ட் ஆகிடுது. இப்போ வந்து வெதர் ஆல் த நோட்ஸ் கெட் கனெக்டட், இல்லை. வெதர் சைக்கிள் ஃபார்ம்டு, இல்லை. ஸோ அப்போ திஸ் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட், ஓகே, ஃபர்தர் ப்ரொசீட். நெக்ஸ்ட் இஜி தான் அடுத்தது இருக்குது. இஜி நான் சூஸ் பண்ணபடி இந்த 3க்கு இப்படி சூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதில் இஜி வருது. இஜியை சூஸ் பண்ண என்ன ஆகும், இந்த இஜி அக்செப்ட் பண்ண என்ன ஆகும், உட் கிரியேட் எ சைக்கிள் கிரியேட் ஆகிரும் இல்லையா. ஏன்னா ஆல்ரெடி இலேருந்து டி, டியிலேருந்து ஜி எட்ஜ் இருக்குது. இந்த எட்ஜை நான் சூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு சைக்கிள் ஃபார்ம் ஆகிரும். அந்த மாதிரி இருக்கிற எட்ஜஸை நான் சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ சூஸ் பண்ணல. அடுத்தது சிடி, ஓகே, ஜிஹெச், ஓகே, சிஎஃப், ஓகே, பிசி, ஓகே, பிஇ. இப்போ பிஇ செலக்ட் பண்ணால் என்ன ஆகுது, பியும் இயுக்கு நடுவில் நான் ஒரு வேளை இதை நான் சூஸ் பண்ணால் எனக்கு ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகிடுது இல்லையா. சைக்கிள் ஃபார்ம் ஆகக்கூடாதுங்கிறது ரூல்ஸ் இல்லையா. ஸோ அதனால் பிஇ நான் செலக்ட் பண்ணலை. தென் பிஎஃப், அதை செலக்ட் பண்ணாலும் மறுபடியும் என்ன ஆகுது, சப்போஸ் பிஇஎஃப்ஐ நான் செலக்ட் பண்ணால் என்ன ஆகும், ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆயிரும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீ செலக்ட் பண்ணணும். சைக்கிள் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு அந்த எட்ஜை சூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது பிஹெச். பிஹெச்சை சூஸ் பண்ணாலும் என்ன ஆகுது, இப்போ நான் பியும் ஹெச்சையும் நான் ஒரு வேளை சூஸ் பண்ணுன்னா இதை பாருங்கள், ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆயிரும். அப்போ அதை சூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது ஏஹெச். ஏஹெச்சை சூஸ் பண்ணால் சைக்கிள் ஃபார்ம் ஆகலை. இப்போ என்ன ஆச்சு, எல்லா நோடும் கனெக்ட் ஆகிடுச்சா. அப்போ எல்லா நோடும் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா திஸ் இஸ் மை லாஸ்ட் ஸ்டெப். இதோடு நான் நிறுத்திக்கணும். இதுக்கப்புறம் நான் டிஎஃப், ஏபி, ஏஎஃப்லாம் நான் போய் செக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவர் அப்ஜெக்டிவ் இஸ் ஓவர், ஆல் நோட்ஸ் கெட் கனெக்டட். அப்போ இப்போ எந்தெந்த எட்ஜஸ்லாம் சூஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் ஒரு டோட்டல் எடுத்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அவர் டோட்டல் வெயிட் ஆஃப் த ஸ்பேனிங் ட்ரீ.
இதுதான் என்னோடய டோட்டல் காஸ்ட். எல்லா எட்ஜோடையும் டிஸ்டன்ஸ், டிவிங்கிறது டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 21 வந்துடுது இல்லையா, இதெல்லாம் நான் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வெரி வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ 21 இஸ் த ஆன்சர். மை ஃபைனல் ஸ்பேனிங் ட்ரீ இஸ் திஸ் இஸ். கடைசியாக இதை வரைகிறதுக்கு மறந்துடக்கூடாது. அந்த மீதி எட்ஜஸ்லாம் எடுத்துகிட்டு என்னோடய ஃபைனல் ஸ்பேனிங் ட்ரீ என்னன்னு எழுதணும், ப்ளஸ் அதனோட டோட்டல் காஸ்ட் என்னங்கிறத கண்டிப்பாக எழுதணும். ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் ஆன்சர் க்ரூஸ்கல்ஸ் அல்காரிதத்தில் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீக்கு. திஸ் இஸ் ஆக்சுவலி த அல்காரிதம். இந்த அல்காரிதம் படித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து ப்ரியாரிட்டிக்கு யூஸ் பண்ணி தான் இதை வந்து நம்ம சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாம் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு எட்ஜாக சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதை வந்து ஆட் இட் டு த ஃபாரஸ்ட். இஃப் த எட்ஜ் அப்டைன்ட் இன் ஸ்டெப் 4 கனெக்ட்ஸ் 2 டிஃப்ரெண்ட் ட்ரீஸ், வெவ்வேறு ட்ரீஸை கனெக்ட் பண்ணுற மாதிரியான எட்ஜாக இருந்துச்சுன்னா அதை வந்து என்னோடய ஃபாரஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ். ஸோ திஸ் இஸ் அன் அல்காரிதம் ஃபார் அன் க்ரூஸ்கல்ஸ் அல்காரிதம். நெக்ஸ்ட் வந்து பிரிம்ஸ் அல்காரிதம். பிரிம்ஸ் அல்காரிதம் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அன் நோட் பேஸ்ட் அல்காரிதம். ஈச் டைம் வி ஆர் கோயிங் டு சூஸ் ஒன் நோட். கண்டிப்பாக பிரிம்ஸ் அல்காரிதத்துலையும் வி ஆர் கோயிங் டு கெட் த சேம் ஆன்சர், சேம் ட்ரீ ப்ளஸ் சேம் வெயிட் தான் கிடைக்க போகுது. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சால்வ் பண்ணியிருப்பாங்க, நோடை வச்சு சால்வ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு டேபிள் படித்து நீ பிரிம்ஸ் அல்காரிதத்தை படிச்சிட்டின்னா, நான் பின்னாடி ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிக்ஸ்ட்ரா அல்காரிதம்னு ஒன்று இருக்கும். இட் இஸ் 90% சேம் ஆஸ் தட் ஆஃப் பிரிம்ஸ் அல்காரிதம். பிரிம்ஸ் அல்காரிதம் மாதிரியே தான் இருக்கும் டிஜிக்ஸ்ட்ரா அல்காரிதமும், வித் ஒன்லி 10% சேஞ்சஸ் தான் இருக்கும். அதனால் இதை நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு டிஜிக்ஸ்ட்ரா அல்காரிதத்தை பற்றி யூ டோன்ட் கேர். ஸோ இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வேர்டெக்ஸ். வேர்டெக்ஸுங்கிறது என்ன, என்னோட கொடுத்துருக்கிற கிராஃபில் இருக்கிற எல்லா வேர்டெக்ஸையும் இங்கே லிஸ்ட்டு பண்ணிக்கணும். ரெண்டாவது நோன் அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். நோனுங்கிற ஃபீல்டில் வந்து எய்தர் ட்ரூ அல்லது ஃபால்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நான் சப்போஸ் இந்த நோடை நான் செலக்ட் பண்ணி இனிஷியலாக எல்லாமே வந்து ஃபால்ஸுன்னு இருக்கும். நான் அட் ஒன் ஸ்டேஜ் நான் ஏவை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஃபால்ஸுன்னு நான் ட்ரூன்னு மாற்றிடும். அப்போ என்ன அர்த்தம், ஒன் ஸ்டேஜில் இது எல்லாமே ட்ரூன்னு வந்துருச்சுன்னா அதோட என்னோடய ப்ராசஸ் முடிஞ்சுது அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் ஐ செலக்டட் ஆல் த நோட்ஸ் ஆஃப் த கிராஃப் மை பர்பஸ் வில் பி சால்வ்டு. ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு நோடு வந்து ட்ரூன்னு மாறிக்கிட்டே வரும். அந்த நோடை நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா, ஏன்னா இட் இஸ் அ நோட் பேஸ்ட் அல்காரிதம்னு சொல்லியிருக்கேன். ஈச் டைம் ஐ எம் கோயிங் டு சூஸ் த நோடை தான் செலக்ட் பண்ண போகிறேன், எட்ஜை வந்து செலக்ட் பண்ண போகிறதில்ல. பட் இந்த எட்ஜை பேஸ் பண்ணி தான் நான் நோடை செலக்ட் பண்ணுறேன். பட் அவர் அல்டிமேட் பர்பஸ் இஸ் செலக்டிங் த நோட். பட் வேராஸ் இன் க்ரூஸ்கல்ஸ் அல்காரிதம் இட் இஸ் எட்ஜ். இந்த டிவி அப்படிங்கிறது த டிஸ்டன்ஸ். அதே மாதிரி பிவி அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பர்டிகுலர் நோடுக்கு ப்ரீவியஸ் நோடு என்ன. பிவி அப்படிங்கிறது ப்ரீவியஸ் நோட், that is last vertex that cause a change of dv. dvங்கிறது weight of the shortest edge. இதை நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷனில் புரிஞ்சுக்கிறத விட எக்ஸாம்பிளில் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். now you just imagine this particular graph. step 1ல வந்து பார்த்தீங்கன்னா initial configuration வரைஞ்சிருவோம். initial configuration the same table, vertex that is known, dv, pv. vல வந்து எல்லா vertexும் எழுதிடணும். நோனில் வந்து எல்லாமே ஃபால்ஸ். ஆஸ் ஆஃப் நோ நான் எந்த நோடையுமே இன்னும் செலக்ட் பண்ணலை. அதனோட டிஸ்டன்ஸ்லாம் என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் எனக்கு எந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோனே தெரியாதுங்கிறதுனால ஆஸ் ஆஃப் நோ இட் இஸ் இன்ஃபினிட்டி. ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ் இது வரைக்கும் எந்த நோடுமே செலக்ட் பண்ணலைங்கிறப்ப அதனோட ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக எதுவும் இருக்காது. அதனால் ஐ டேஷ் டேஷ் டேஷ். இந்த டேபிள் காமன் ஃபார் எனி ப்ராப்ளம், திஸ் இஸ் த டேபிள். செகண்ட், ரேண்டமாக வந்து என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபஸ்ட்டு நோடு என்னங்கிறது நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஐ ஜஸ்ட் சூஸ் ஏ ஆஃப்டர் ஏ இஸ் டிக்ளேர்டு நோன். ஸோ எந்த நோட்லேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஸ்டினில் ஒரு வேளை இதுதான் ஸ்டார்டிங் நோட்னு சொல்லாத வரைக்கும் யூ கேன் சூஸ் எனி நோட். ஒரு வேளை சொல்லிட்டா அந்த நோட்லேருந்து தான் நீ ஸ்டார்ட் பண்ணணும். ஹெச் தான் ஸ்டார்ட் நோடு கொஸ்டினில் ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்கன்னா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஹெச், நாட் ஃப்ரம் ஏ. எதுவுமே கொடுக்கலன்னா ஆல்ஃபபெட்டிக்கலி எது ஃபஸ்ட்டு இருக்குதோ அதை எடுத்துக்கணும். ஸோ அதனால் நான் ஏஎஸ் டிக்ளேர்ட் நோன்னு சொல்கிறேன். அப்போ ஏஎஸ் டிக்ளேர்ட் நோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ஏங்கிற நோடுக்கு ஃபஸ்ட்டு டி அப்படின்னு போட்டுடணும். அந்த ஃபால்ஸை வந்து ட்ரூன்னு மாற்றிடணும். இனிஷியலி எல்லாமே ஃபால்ஸ் இருந்துச்சு இல்லையா, இப்போ ஏது தானே இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அதை நான் ட்ரூன்னு மாற்றிடணும். நம்மளோட பர்பஸ் என்ன, எல்லா நோடுக்கும் வந்து இந்த நோன் வந்து ட்ரூன்னு மாறுற வரைக்கும் நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் டு ரீச் ஏ? இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதே ஏலேருந்து தான். ஏன்னா அதிலிருந்து வாட் இஸ் த டிஸ்டன்ஸ், கண்டிப்பாக 0 தானே. ஏவை நான் ரீச் பண்ணுறதுக்கு வாட் இஸ் த டிஸ்டன்ஸ், ஏன்னா திஸ் இஸ் மை ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கிறப்ப மை டிஸ்டன்ஸ் இஸ் 0. அப்போ வாட் இஸ் த ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ், டெஃபினெட்லி நத்திங்.
ஏக்கு ஏ தான் ஸ்டார்டிங் நோடு. அப்போ ஏக்கு ப்ரீவியஸில் என்ன நோட் இருக்கும்? ஒரு நோட் இருக்காது இல்லையா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஒன்ஸு ஒரு நோடை இந்த இடத்துல தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான விஷயம்னா, ஒன்ஸு ஒரு நோடை நான் செலக்ட் பண்ணிட்டா நான் செய்ய வேண்டிய அடுத்த விஷயம் என்னென்னா, வாட் ஆர் ஆல் த எட்ஜஸ் டைரக்ட்லி அட்டாச்டு வித் திஸ் நோட். இந்த நோடோட என்னென்ன எட்ஜஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். ஸோ இது ஒரு எட்ஜு, இது ஒரு எட்ஜு, இது ஒரு எட்ஜு, இது ஒரு எட்ஜ், 4 எட்ஜ் இருக்குது. அப்போ இந்த 4 எட்ஜு எதை போய் ரீச் ஆகுது? இது வந்து சியை ரீச் பண்ணுது, இது எஃப்ஐ ரீச் பண்ணுது, இது வந்து ஜியை ரீச் பண்ணுது, இது வந்து இயை ரீச் பண்ணுது. ஸோ அப்போ வாட் ஆர் ஆல் த திங்ஸ்? சிஇஎஃப்ஜி, சிஇஎஃப்ஜி. ஸோ அப்போ இந்த 4ஓட டேட்டாவும் மாடிஃபை ஆக போகுதுன்னு அர்த்தம். மற்றதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் டேபிளில் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே எழுதிக்கலாம். இந்த மற்ற 4 வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு பி சேஞ்ச். ப்ரீவியஸ் டேபிளில் என்ன இருக்கோ அப்படி எழுதிக்கணும். இந்த 4ல் மட்டும் சில சேஞ்சஸ் பண்ணணும். என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னா, இந்த டிஸ்டன்ஸை நான் எழுதணும். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ? இப்போ சிக்கு வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? 3. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் 3. இப்போ இந்த சியை இப்போ 3ங்கிற டிஸ்டன்ஸ் எதுலேருந்து? ஏலேருந்து. ஸோ அப்போ இந்த சியோட டிஸ்டன்ஸ் 3 அப்படின்னு சொல்கிறோன்னா வாட் இஸ் த ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ்? ஏ தான். ஸோ அப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? இந்த சிஇஎஃப்ஜி எல்லாத்துக்கும் வந்து அதனோட அந்த எட்ஜோட டிஸ்டன்ஸ் என்னன்னு ஃபில் பண்ணிவிட்டு அதனோட ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ் வந்து ஏ அப்படின்னு போட்டுக்கணும். ஏன்னா நம்ம ஏலேருந்து தான் இந்த வெயிட்டை நான் எழுதியிருக்கேன், இந்த டிஸ்டன்ஸை எழுதியிருக்கேன். ஸோ தட்ஸ் வை ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ் இஸ் ஏ. இது ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். 2 தடவை பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது என்னமோ பயங்கர கஷ்டமாக இருந்தால் எழுதிட்டுருக்காரு அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும். அந்தளவுக்கு ஈஸி, வெரி வெரி ஈஸி. ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் ஓவர். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்? ஏவை வந்து நான் டிக்ளேர்டு நோன் பண்ணிட்டேன். ஸோ எவ்ரி ஸ்டெப்லையும் நான் என்ன பண்ண போகிறேன்? ஏதோ ஒரு நோட புதுசாக செலக்ட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். எதை வச்சு செலக்ட் பண்ணணும்? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பேஸ்ட் ஆன் தி டிஸ்டன்ஸ். மினிமம் டிஸ்டன்ஸாக இருக்கிறது தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ இதில் எது மினிமம் டிஸ்டன்ஸ்? இப்போ நான் புதுசாக கால்குலேட் பண்ணியிருக்கிறபடி இது 3, இது 25, இது 18, இது 2. அப்போ எது மினிமம்? கண்டிப்பாக 2 தான் மினிமம். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் எதை சூஸ் பண்ண போகிறேன்? ஜியை தான் சூஸ் பண்ண போகிறேன். அப்போ ஜி என்ன ஆக போகுது? ஃபால்ஸ்லேருந்து ட்ரூன்னு கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ அப்போ ஜி இஸ் கோயிங் டு பி செலக்டட். ஸோ மை நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஜி இஸ் செலக்ட் பண்ணியாச்சு. ஆஃப்டர் ஜி இஸ் டிக்ளேர்டு நோன். ஜியை நான் நோன்னு டிக்ளேர் பண்ணிட்டேன்னா ஜியோட நோனுங்கிறத ட்ரூன்னு மாற்றணும். ஓகேங்களா? ட்ரூன்னு மாற்றியாச்சு. ஸோ முன்னே என்ன சொன்னோம்? ஒன்ஸ் நான் ஒரு நோடை வந்து ட்ரூன்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன்னா அதனோட எட்ஜஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஜியோட கனெக்ட் ஆகிருக்கிற எட்ஜஸ் எது? இது ஒரு எட்ஜு, இது ஒரு எட்ஜு, ப்ளஸ் 3 எட்ஜ் இருக்குது. ஜியிலேருந்து ஏக்கும் ஒரு எட்ஜ் இருக்குது. பட் ஆல்ரெடி ஏ இந்த எட்ஜு தான் நம்ம சூஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஏன்னா ஏக்கும் ஜியும் தான் செலக்ட் பண்ணிட்டதுனால ஏலேருந்து ஜிக்கு எட்ஜு வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ புதுசாக இருக்கிறது இந்த 2 எட்ஜு தான். அப்போ எது ரெண்டும் இப்போ டிஸ்டர்ப் ஆக போகுது? ஹெச்சும் ஈயும். அப்போ ப்ரீவியஸ் டேபிளில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்சோட வேல்யூவும் இந்த ஈயோட வேல்யூவும் மாறப்போகுதுன்னு அர்த்தம். மீதி எல்லாத்தையும் போன ஸ்டெப்பில் என்ன இருந்ததோ அது அப்படியே எழுதிக்கணும். இதில் என்ன பண்ணியிருக்கோம்? ஜியை நோன்னு சொன்னதுனால இதை ட்ரூன்னு மாற்றிட்டோம். ரெண்டாவது ஜியோட கனெக்ட் ஆகிருக்கிற எட்ஜு வந்து என்ன? ஈக்கு போகிற எட்ஜும் ஹெச்சுக்கு போகிற எட்ஜும் தான் கனெக்ட் ஆகிருக்கு. அது 2 இப்போ டிஸ்டர்ப் ஆக போகுது. ரிமைனிங் எல்லாமே வந்து போன ஸ்டெப்பில் என்ன இருந்ததோ அது அப்படியே ஆஸ் இட் இஸ், சேஞ்சஸ் இல்லாமல் எழுதிடணும். சரி, இப்போ ஈக்கு வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஈக்கு வந்து 7. அதாவது ப்ரீவியஸாக அந்த இடத்துல ஒரு வேல்யூ இருந்திருந்தால் அந்த வேல்யூ விட இப்போ புதுசாக வர வேல்யூ சின்னதாக பெருசான்னு பார்க்கணும். சின்னதாக இருந்தால் மட்டும்தான் நான் மாற்றணும். ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவே வந்து புது வேல்யூவோட சின்னது தான் அப்படின்னா நான் அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து த டிஸ்டன்ஸ் ஷுட் பி ஆஸ் மினிமம் ஆஸ் பாசிபிள். ஓகேங்களா? இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ப்ரிம்ஸ் அல்காரிதமும் டிஜிக்ஸ்ட்ரா அல்காரிதமும் கொஞ்சம் மாறப்போகுது. அதனால் வந்து நீங்கள் இது ரொம்ப ஈஸி. ப்ரிம்ஸ் அல்காரிதம் டிஜிக்ஸ்ட்ரா அல்காரிதத்தோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஈக்கு வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் ஈயோட வேல்யூ என்ன இருந்துச்சு? 25 இருந்திருக்குது. இப்போ புதுசாக ஈயோட வேல்யூ என்னவா வருது? 7 தான் வருது. அப்போ 25 விட 7 வந்து சின்னது. அப்போ என்ன பண்ணுவோம்? அந்த 25 இஸ் ரீப்ளேஸ்டு வித் 7ஆல் ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த இடத்துல சப்போஸ் 27ஆக இருந்திருந்துன்னு வச்சுக்கோங்க, இந்த டிஸ்டன்ஸ் 7க்கு பதிலாக 27 இருந்திருந்தால் என்ன பண்ணிடணும்? அப்போ நான் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவே சின்னது, புது வேல்யூ அதை விட பெருசுங்கிறப்ப நான் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது.
ஸோ அப்போ ரீப்ளேஸ் பண்ணதுனால அப்போ வாட் இஸ் இதை ரீப்ளேஸ் பண்ணணும்னாவே கண்டிப்பாக இந்த ப்ரீவியஸ் வெர்டெக்ஸும் மாறும். ஏன்னா ப்ரீவியஸ்லி 25 இருக்கும்போது ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ் ஏ, பட் இப்போ 7 மாறிச்சு. இப்போ 7 மாறும்போது அப்போ ஈக்கு வந்து ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ் என்ன, ஜி. அப்போ ஜின்னு மாறணும். இந்த வேல்யூ டிஸ்டன்ஸில் நீ ஒரு வேல்யூவை மாற்றினா 100% ப்ரீவியஸ் வெர்டெக்ஸு மாறும். ஒருவேளை இந்த டிஸ்டன்ஸ் வெர்டெக்ஸ் வந்து மாறலை அப்படின்னா ப்ரீவியஸ் வெர்டெக்ஸில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஸோ அப்போ 7 வாட் இஸ் அ ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ், ஜி தான் ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ். இப்போ அடுத்தது என்ன, ஹெச். வாட் இஸ் ஹெச் வேல்யூ? இப்போ ப்ரீவியஸ் டேபிளில் ஹெச்சோட வேல்யூ என்னவாக இருந்திருக்குது, இன்ஃபினிட்டின்னு இருந்திருக்கு. இப்போ இன்ஃபினிட்டியை விட 3 சின்னதாக பெருசா, கண்டிப்பாக இன்ஃபினிட்டி தான் பெருசு, 3 வந்து அதை விட சின்னதான். அப்போ ஐ கேன் ரீப்ளேஸ் இன்ஃபினிட்டி வித் 3. வாட் இஸ் த ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ், ஜி இஸ் த ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, டிவியில் ஒரு சேஞ்சஸ் நடந்தால் இம்மீடியட்லி உங்களோட பிவியில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். டிஸ்டன்ஸில் சேஞ்ச் இருந்தால் ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ் கண்டிப்பாக மாறும். இதை மட்டும் மறந்துடாதீங்க, ஏன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ டிஸ்டன்ஸில் பார்க்கும்போது இருக்கிறதுலே லோயஸ்ட் என்ன, லோயஸ்ட் எதுன்னு பார்க்கணும், ஆல்ரெடி ட்ரூன்னு ஆகிருக்கிறத பார்க்கக்கூடாது. ஆல்ரெடி ட்ரூ ஆனதோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு திரும்ப அதையே நான் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஃபால்ஸாக இருக்கிறதுல எது இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி 3, இன்ஃபினிட்டி 7, 18, 3, ரெண்டுமே 3ன்னு இருக்குது. இதில் எதை சார் நான் செலக்ட் பண்ணுறது, ரெண்டுமே 3ன்னு வந்துட்டா ஐ கேன் செலக்ட் எனி திங். ஒன்ஸ் அகெயின் நான் என்ன பண்ணுறேன், ஆல்ஃபபெட்டிக்கலி பார்க்கும்போது சியை நான் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப், சி இஸ் கோயிங் டு பி த டிக்ளேர்டு நோன். ஸோ சியை நான் என்ன பண்ண போகிறேன், ஃபால்ஸ்லேருந்து ட்ரூன்னு டிக்ளேர் பண்ண போகிறேன். அப்போ நான் சியை டிக்ளேர் பண்ணிட்டா என்ன பண்ணணும், வாட் ஆர் ஆல் த அட்ஜசன்ட் எட்ஜஸ், இது ஒரு எட்ஜ் இருக்குது, இது ஒரு எட்ஜ் இருக்குது. இந்த எட்ஜை ஆல்ரெடி நம்ம சூஸ் பண்ண எட்ஜுங்கனால நம்ம அதை விட்டுறலாம். அப்போ எஃப்பும் பியும் அஃபெக்ட் ஆக போகுது. ஸோ எஃப்போட வேல்யூ மாறப்போகுது, பியோட வேல்யூ மாறப்போகுது. இப்போ ஆல்ரெடி இப்போ எஃப்க்கு என்ன வேல்யூ 3, ஆல்ரெடி எஃப்க்கு என்ன இருந்தது ப்ரீவியஸ் டேபிளில் 18 இருந்துருக்குது. இப்போ 3ங்கிறப்ப அதை விட கம்மி இல்லையா, ஸோ அப்போ நான் அதை 3ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். இதை ரீப்ளேஸ் பண்ணால் கண்டிப்பாக ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ் மாறும். ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ் என்ன, இப்போ நான் சியை டிக்ளேர் நோன்னு பண்ணதுனால தான் இந்த சேஞ்சு, அப்போ கண்டிப்பாக ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ் சி தான். இப்போ அதே மாதிரி பியோட டிஸ்டன்ஸ் என்ன 4, ப்ரீவியஸ் டேபிளில் பியோட டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டின்னு இருந்திருக்கு. ஸோ இன்ஃபினிட்டியோட கண்டிப்பாக 4 வந்து சின்னது தான். அப்போ நான் கண்டிப்பாக 4ஆல் நான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். வாட் இஸ் த ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ், சி. ஏன்னா இந்த ஸ்டெப்பு சியை பேஸ் பண்ணி தானே இருக்குது. இப்போ என்னாச்சு, இப்போ ஃபால்ஸில் இருக்கிறதுல எதனோட டிஸ்டன்ஸ் இருக்கிறதுலே கம்மியாக இருக்குது, ஃபால்ஸுங்கிற நோடில் கண்டிப்பாக வந்து இந்த 3 தான் வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட். இதுவும் ஸ்மாலஸ்ட்டு தான், இதுவும் ஸ்மாலஸ்ட், ரெண்டுமே ஸ்மாலஸ்ட்டு தான். அப்போ இது ரெண்டில் நான் எதை சூஸ் பண்ணலாம், ஐ கேன் சூஸ் எனி திங். நான் இப்போ எதை சூஸ் பண்ணால் எஃப், ஏன்னா ஆல்ஃபபெட்டிக்கலி பார்த்தீங்கன்னா எஃப் தான் முன்னாடி இருக்கிறனால எஃப்ஐயை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நீ ஹெச்சை சூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை, பட் எஃப்ஐ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் ஃப்ரீஸ் எஃப். ஸோ எஃப்ஐ ஃப்ரீஸ் பண்ணும்போது வாட் ஆர் ஆல் த அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ், பி இருக்குது, டி இருக்குது, ப்ளஸ் இந்த எட்ஜை சூஸ் பண்ணோம்னா இ. ஸோ இந்த மூணுமே அட்ஜசன்ட், பிகாஸ் இது மூணுக்குமே இந்த எட்ஜஸ் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா பிக்கு என்ன டோட்டல் வேல்யூ 7, ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் 4 தான் இருக்கிறனால ஐ நோ நீட் டு சேஞ்ச். டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10, பட் ப்ரீவியஸாக டியில் என்ன இருந்திருக்கு, இன்ஃபினிட்டி இருந்தது. ஸோ இன்ஃபினிட்டியோட 10 சின்னதுங்கிறதுனால அதை நான் சேஞ்ச் பண்ணணும், 10ன்னு மாற்றிடுறேன். ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ் எஃப். அடுத்தது இக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேபிளில் ஈயோட வேல்யூ 7, பட் இப்போ புது வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணணும், ஈக்கு வந்து வி ஹாவ் டு ரீப்ளேஸ் த வேல்யூ. அப்போ 2 ரீப்ளேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரீவியஸ் வெர்டெக்ஸும் சேஞ்ச் ஆகும், தட் வில் பி எஃப். நவ் இன் திஸ் விச் ஒன் இஸ் த மினிமம் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது 4, 10, 2, 3. ஸோ அப்போ விச் ஒன் இஸ் மினிமம், ஈயோட வேல்யூ தான் மினிமம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறது இ. அப்போ இ வந்து என்ன ஆகும், இட் வில் பிகம் ட்ரூன்னு மாறிடும். இ ட்ரூன்னு மாறுறதுனால என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும், பிக்கு வந்து 10 வேல்யூ கிடைக்கும். பியோட வேல்யூ மட்டும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பியோட ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவே 4ங்கிறதுனால அதை போய் நான் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் ஸ்டில் பழைய வேல்யூவே இருக்குது. இப்போ இது இருக்கிறதுலே வந்து எது லோயஸ்ட், இது வந்து 4, இது வந்து 10, இது வந்து 3. ஸோ அப்போ கண்டிப்பாக 3 தான். ஸோ அப்போ வாட் இஸ் த நெக்ஸ்ட்டு செலக்டட் நோட், ஹெச். ஹெச்சை செலக்ட் பண்ணிட்டா ஹெச் என்ன ஆகுது, ஃபால்ஸ்லேருந்து ட்ரூன்னு மாறிடும். ஹெச்சிலேருந்து என்னென்ன எட்ஜஸ் இருக்குது, டிக்கு வந்து 4,
பிக்கு வந்து 9. ஸோ டிக்கு வந்து 4, பிக்கு வந்து 9. இப்போ அந்த ரெண்டு வேல்யூ பழைய வேல்யூ என்ன இருக்குது, பிக்கு ஆல்ரெடி 4 தான் இருக்குது, இப்போ 9 வந்திருக்கு, அதெல்லாம் மாற்ற வேண்டாம். டிக்கு பழைய வேல்யூ என்ன 10, இப்போ புது வேல்யூ என்ன 4 தான். அப்போ நான் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணணும். அதை மாற்றுறதுனால வாட் இஸ் அ ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ், இப்போ ஹெச் தான் நான் டிக்ளேர்ட் நோன்னு சொன்னதுனால தான் இந்த 4, அப்போ ஹெச் தான் ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸ்டெப், இது 4, இதுவும் 4, இது ரெண்டு மட்டும் தான் இருக்குது. இது ரெண்டில் எதை செலக்ட் பண்ண போகிறோம், ஆப்வியஸ்லி ஐ கோ ஃபார் பி. அப்போ பியை வந்து என்ன ஆகும், ஃபால்ஸ்லேருந்து ட்ரூன்னு நான் மாற்றியாச்சு. அப்போ டியோட டிஸ்டன்ஸ் வந்து 8 கிடைக்குது. பழைய டிஸ்டன்ஸே 4 தான், அதனால் நான் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டி இஸ் கோயிங் டு பி ஃப்ரீஸ். ஸோ அப்போ என்னோட எல்லா வேர்டெக்ஸும் இப்போ ட்ரூன்னு மாறிடுச்சா. ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் ட்ரீ. ஸோ அப்போ வாட் இஸ் மை ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணினா 4 + 3 7, 7 + 4 11, 13, 16, 18, 21 is the total cost of my trees. So this is my total cost. This is my final minimum spanning tree. இப்போ இந்த ஆன்சர் கரெக்டாக தப்பாங்கிறது நம்ம எப்படி செக் பண்ணலான்னா, இந்த டயக்ராமில் நீங்கள் க்ரூஸ்கல்ஸ் அல்காரிதத்தை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் யூ கேன் கெட் த சேம் ஆன்சர் வித் த சேம் காஸ்ட். ஒரு வேளை சேம் எட்ஜஸ் கூட இல்லாமல் இருக்கலாம், பட் டோட்டல் காஸ்ட் கண்டிப்பாக மினிமம் காஸ்ட்னா 21னா 21 தான் வரணும். ஏன் சார் சேம் எட்ஜ் கூட இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னா என்னென்னா, இப்போ மோர் தேன் ஒன் எட்ஜ் ஹேஸ் த சேம் வேல்யூன்னு வச்சுக்குவேன். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இது வந்து கிராஃபு, இப்போ இதனோட டிஸ்டன்ஸ் 1, இதனோட டிஸ்டன்ஸ் 2, இதனோட டிஸ்டன்ஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இதில் எது மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ, இப்போ இதுவும் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ தான். வேணால் வெயிட் வந்து டோட்டல் காஸ்ட்டு 3. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ டோட்டல் காஸ்ட்டு 3 தான். ஸோ இப்போ இது ரெண்டுமே மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ, ஏன்னா ரெண்டுமே டோட்டல் வெயிட்டு 3 தானே வருது. ஸோ மேபி நான் ப்ரிம்ஸ் அல்காரிதத்தை யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ட்ரீ கிடைக்கலாம், க்ரூஸ்கல்ஸ் அல்காரிதத்தில் இந்த ட்ரீ கூட கிடைச்சிருக்கலாம். ரெண்டு அல்காரிதத்துலையும் we are going to get the minimum spanning tree only. Maybe the tree may be little bit different, but எப்போ நம்ம இது ரெண்டையும் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா, ரெண்டோட டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். மேபி த ட்ரீ மேபி லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட், பட் த டோட்டல் காஸ்ட் 100% சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை செக் பண்ணும்போது நீங்கள் க்ரூஸ்கல்ஸ் அல்காரிதத்தை அப்ளை பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் செக் பண்ணிங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 15 செகண்ட்ஸில் நீங்கள் இதுதான் ஆன்சர் வரும்னு உங்களால் கெஸ் பண்ண முடியும். அதனோட டோட்டல் டிஸ்டன்ஸும் நீங்கள் ப்ரிம்ஸ் அல்காரிதத்தில் போட்டதுக்கப்புறம் வர ஆன்சரும் சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஸோ திஸ் இஸ் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. ஸோ த அல்காரிதம் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல்ல ஒரு ஸ்டார்டிங் வேர்டெக்ஸ், we are going to select the fringe vertices அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரிஞ்ச் வெர்டிசஸ்னால் அதோட கனெக்ட் ஆகிருக்கிற எட்ஜஸில் இருக்கிறதுலே மினிமம் வெயிட் என்ன. ஃப்ரிஞ்சுங்கிறது வந்து இப்போ நான் முதல்ல ஏவை சூஸ் பண்ணணும், ஏலேருந்து என்னென்ன இருக்குது, ஒரு 4 எட்ஜ் போச்சு இல்லையா, ஏலேருந்து இங்கே போகும், இங்கே போகும், இங்கே போகும், இங்கே போகும், 4 எட்ஜ் சொன்னோம் இல்லையா, இதை தான் வந்து வி கால் இட் இஸ் அ ஃப்ரிஞ்ச் வெர்டெக்ஸ் அப்படிங்கிறாங்க. இது 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 இதெல்லாம் ஃப்ரிஞ்ச், இதோட டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கிற வேர்டெக்ஸ். அதில் எது மினிமம் வெயிட் இருக்குதோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணோம். இப்போ இந்த 4 இருக்குன்னா இதில் எது மினிமம் வெயிட்டோ அதை தானே சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி மினிமம் வெயிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதை அந்த எட்ஜை நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். அதை வந்து அந்த வேர்டெக்ஸை வந்து மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயில் கொண்டு போய் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த 3 ஸ்டெப்பையும் 4வது ஸ்டெப்பையும் திரும்பி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஃபைனலி we can get the minimum spanning tree.